அடுத்து என்ன சொல்கிறாரு, உனக்கு இந்த யுகங்கள் மாறும்போது இறைவனை தரிசிக்கும் அது கொஞ்சம் கடினமாகுது. ஏன்னா அழுக்கு ஃபார்ம் ஆயிருதுனால. கவர்னர் ஐயாவின் அற்புதமான உரைகளை தொடர்ந்து கேட்க கவர்னர் கர்ஜனை அபிஷியல் என்ற புதிய சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. சத்தியுகத்தில் இப்போ பொதுவாக இப்படி தியானம் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் ஒரு வாசித பயிற்சி பண்ணிவிட்டு அல்லது ஒரு குண்டலினி பயிற்சி பண்ணிவிட்டு முறைப்படி ஒரு தீட்சை வாங்கி தவம் பண்ணிங்கன்னா இந்த புருவ மத்தியில் ஒரு குகை மாதிரி சுற்றும். அந்த குகை மாதிரி ட்ரில் பண்ணி டனலுக்குள்ளே போய் நீ அந்த ஜோதியை தரிசிக்கணும். அதனால தான் முருகப்பெருமான் என்ற ஜோதி குகன் என்ற வார்த்தையை சொல்லுவாங்க. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்துன்னு சொல்லுவாங்க. குகைக்குள்ளே போகிற மாதிரி இப்போ முருகர் எல்லாமே குகைக்குள்ளே தான் இருப்பார். ஏன்னா நீ குகைக்குள்ளே தவம் பண்ணித்தான் போய் உன் புருவ மத்தியில் ஒரு டனல் ஃபார்ம் ஆகும். அந்த டனலுக்குள்ளே போய் தான் நீ ஜோதியை தரிசனம் பண்ணணும். அது இருட்டு டனலாக இருக்கும். அது பிளாக் ஹோல். இப்போ சத்தியுகத்தில் ஒரு டனல் தான் இருக்கும். அப்போ ரிஷிகள் ரிஷி பத்தினிகள்லாம் தவம் பண்ணாங்கன்னா சீக்கிரமாக அவங்களுக்கு அந்த டனல் வழியாக கிராஸ் பண்ணி ஜோதி தரிசனம், இறைவனுடைய தரிசனத்தை பெற்று நெட்வொர்க் ஃபார்ம் ஆகி ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க. ஒரே டனல். ரெண்டாவது யுகம் வந்த உடனே என்ன சிக்கலாச்சுன்னு கேட்டிங்கன்னா, திரேதா யுகத்தில் இந்த அழுக்கு கூடினதுனால, நச்சு கழிவுகள் கூடினதுனால அறியாமை, அந்த அஞ்ஞான திரை அழுத்தமாகி இன்னொரு 3 டனல் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ 4 டனல், 1+3. அப்போ ரெண்டாவது யுகத்தில் வாழ்ந்தவர்கள் 4 டனலை கிராஸ் பண்ணாதான், தியானம் பண்ணாதான் ஜோதி தரிசனம் இறை தரிசனம் வாய்க்கும் என்ற நிலைமை இருந்தது. துவாபர யுகம், அடுத்த யுகம் வந்த உடனே இன்னொரு 3 டனல் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ துவாபர யுகத்தில் நாம் வாழும்போது, நம்மளும் அந்த யுகத்தில் வாழ்ந்திருப்போம், எல்லாம் வாழ்ந்த அத்தனை மனிதர்களும் தவம் பண்ணாங்கன்னா 7 டனலை கிராஸ் பண்ண வேண்டி வந்துச்சு. இப்போ கலியுகம், இன்னும் பொல்யூட்டான யுகம். நீ படிப்படியாக எல்லா யுகத்தில் வாழ்ந்து வந்தாலும் இந்த யுகத்துக்கு நம்ம வரும்போது 10 டனல், இன்னொரு 3 டனல் கூடிரும். 10 டனலை கிராஸ் பண்ணி நம்ம ஜோதி தரிசனம் அடையலாம். முருகப்பெருமான் சொல்கிறாரு, நீ சரியான குருவிடம் முறையான தீட்சை பெற்று விட்டால் இந்த டனலை ஈஸியாக கடந்துடலாம். கலியுகத்தில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நேரடியாக மற்ற யுகத்தில் டைரெக்டாக முடியும். இந்த யுகத்தில் சரியான ஒரு குருவை பார்த்து நீ தீட்சை வாங்கிட்டேன்னா நீ அந்த டனலை ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது சொல்கிறார். அதை எப்படி பயன்படுத்துறது, முருகர் எப்படி உங்களுக்கு அந்த தீட்சையை கொடுப்பாருன்ற விஷயத்தை பின்னாடி நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த யுகத்தில் 10 டனலை கிராஸ் பண்ணால் தான் அது அந்த டனல் அப்படியே இருட்டு போயிட்டே இருக்கும். டக்குன்னு அப்படியே ஜோதி வரும். அதுலேருந்து அப்புறம் ஜோதி வந்துருச்சுன்னு சொன்னால் அப்புறம் அது போகாது. அதாவது வரமாட்டான், வந்தால் இறைவன் போக மாட்டான், கொடுக்க மாட்டான், ஆனால் கொடுத்ததை திரும்ப வாங்க மாட்டான். சரிங்களா? இதெல்லாம் ஒரு சில முன்னாடி கவர்னர் முழக்கத்தில் பஞ்ச் டைலாக் ஐயா போட்டிருக்கேன். பேக் வாய்ஸில் இதெல்லாம் சொன்னது. வரமாட்டேன், வந்தால் போக மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுத்தா திரும்ப வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு 4 டைலாக் இந்த மாதிரி விட்டார். சரி, ஓகே. இப்போ நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அடுத்து மிக ஒரு அலாமிங்கான விஷயத்தை முருகப்பெருமான் எச்சரிக்கிறார். என்ன கேட்டிங்கன்னா, போன கலியுகத்தில் அழிவுக்கு காரணம் மனிதன் மனம் என்ற ஒரு கருவியை அதிகமாக அடிமையாக, மனதால் தான் கலியுகத்தில் அழிவு வந்துச்சு. இப்போ மனதுக்கு அடுத்த இந்த யுகத்தில் மனதுக்கு அடித்தாப்பில் செயற்கை அறிவு தான் உன் அழிவுக்கு காரணமாக இருக்கும்னு சொல்கிறார். நல்லா கூர்மையாக புரிஞ்சுக்கிட்டோம். த மெயின் ஃபேக்டர் ஃபார் த டிஸ்ட்ரக்ஷன் இன் கலியுகா இஸ் யுவர் ஆர்டிஃபிஷியல் இன்டலெக்ட் அப்படின்னு சொல்கிறார். முருகர் எல்லா லாங்குவேஜும் பேசுவார். அதனால் இங்கிலீஷில் இப்படி சொன்னாரான்னு கேட்காது. இங்கிலீஷ்லேயும் சொல்லுவார், ஹிந்திலையும் சொல்லுவார், ஃப்ரான்ஸில் சொல்லுவார், ஜெர்மனில் சொல்லுவார். ஏன்னா மௌனத்திலிருந்து எல்லா மொழிகளும் பரிணமிக்கின்றன. அவன் மௌன ஸ்வரூபன், விளங்குதா? அதனால் அவனுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த யுகத்தின் அழிவு கர்மா எப்படி உனக்கு அட்டாக் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, செயற்கை அறிவு தான்
இந்த யுகத்தோட அழிவுக்கு காரணமாக இருக்கும். The main factors for the destruction of this யுகா is your artificial intellect. சரி, அது என்ன சார் செயற்கை அறிவு? இப்போ ஒன்றா சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. செயற்கை அறிவுன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வேளாண்மைன்னு எடுத்துக்கோங்க. இயற்கையாக ஒரு நெல் விளையுதுன்னா 6 மாதம் விளைஞ்சி பக்குவமாக விளையும். சோறு ஆக்கும் போதே முகமுன்னு மணக்கும். இப்போ அந்த நெல்லை என்ன பண்ணுறோம்? சீக்கிரம் விளைய வைக்கணுன்றதுக்காக ஹைப்ரிடாக மாற்றுறோம். அப்போ 30 நாள்லேருந்து 60 நாளைக்குள்ளே உனக்கு அந்த நெல் வர மாதிரி பண்ணிடுறோம். அது மாதிரி காய்கறி, அது மாதிரி பழங்கள் எல்லாம் ஹைப்ரிடு சொல்லி சீக்கிரமாக வர வைக்கிறதுக்கு கெமிக்கல்ஸை பயன்படுத்துகிறோம். வேறு மெத்தட்ஸ் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். இப்போ இயற்கையிலேருந்து எங்கே போயிட்டோம்? செயற்கைக்கு போயிட்டோம். அதே மாதிரி ஒரு கோழின்னு வச்சுக்கோங்க. முந்தியெல்லாம் முட்டை போட்டு கோழின்னா, நாட்டுக்கோழின்னா ஒரு 3 மாதத்துக்கு மேலே தான் அது பெருசாக ஆரம்பிக்கும். 6 மாதம் வரைக்கும் பக்குவம் அடைகிறதுக்கு ஆகும். இப்போ என்ன நிலைமைன்னு கேட்டிங்கன்னா, பிராய்லர்னு சொல்லி செயற்கையான உணவு, செயற்கையான தண்ணி, செயற்கையான மருந்து, செயற்கையான டெம்பரேச்சர் வச்சு 45 நாளில் தொபன்னு சதையாக நீ கோழியை ஃபார்ம் பண்ணி சாப்பிட்ற. அதே மாதிரி பன்னியை ஃபார்ம் பண்ணி சாப்பிட்ற, மாட்டை ஃபார்ம் பண்ணி சாப்பிட்ற, எல்லாமே செயற்கையாக்கிட்ட. சீக்கிரமாக பெருசாகிற மாதிரி உன் கெமிக்கல் செயற்கை அறிவை கலந்துட்ட. இந்த ஹைப்ரிடு உன்னை அழித்து விடும். கூர்மையாக புரிஞ்சுக்குங்க. இப்போ நம்மளை விட ஏன் யூரோப்பியன்ஸ் நிறையா செத்துருக்காங்க, யூஎஸில் ஏன் நிறையா செத்துருக்காங்கன்னு காரணம் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஹைப்ரிடு மட்டும்தான் பயன்படுத்துகிறான். நம்ம இன்னும் பாதி இயற்கையை வச்சுருக்கோம் பத்திரமா. புரியுதுங்களா? அவனுக்கு இயற்கையானதே தெரியாது. அவன் பயன்படுத்துகிறது பூரா ஹைப்ரிடு மாமிசம், ஹைப்ரிடு மாட்டிலேருந்து எடுத்த பால், ஹைப்ரிடு காய்கறிகள், ஹைப்ரிடு பழங்கள், ஹைப்ரிடு தானியங்கள். ஏன்னா ஹைப்ரிடை அவன் தான் உருவாக்கினான். அதை நம்மளை மாதிரி நாடுகளில் அவன் விலைக்கு கொண்டு வந்தான். அப்போ இதுக்கே அவங்க அடிக்ட் ஆனதுனால அவர்கள் அதிகமாக சாகிறார்கள். இம்யூனிட்டி பவர் இல்லை. யாரெல்லாம் இயற்கையாக நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு இம்யூனிட்டி நல்லாயிருக்கும். முதல்ல உணவில் செயற்கை உன்னை கெடுக்குதுன்னாரா? சரி, இன்னும் கெடுக்கும்னு சொல்கிறார். இதே நம்பிட்டு இருந்தேன்னா இன்னும் கெடுக்கும். இதுக்கு தான் நம்மாழ்வார் இயற்கை விஞ்ஞானி இயற்கை வேளாண் முறையை பயன்படுத்துங்க அப்படி என்று சொல்லி பார்த்தார். எந்த மீடியா அதை ஒளிபரப்புனா, எந்த அரசாங்கம் அவருக்கு செவி மடுத்தது, அவரெல்லாம் வேளாண்மை அமைச்சராகவே போட்டிருக்கணும். அந்த அறிவெல்லாம் கலைஞருக்கும் கிடையாது, அந்த அக்கறை ஜெயலலிதாவுக்கு இல்லை. அதனால தான் இந்த 2 சனியன்களை ஒழிஞ்சது 2 பீடை ஒழிஞ்சதுக்கு சமம். ஆமாம், தானும் செய்ய மாட்டாங்க, எவனும் செய்கிறவனையும் விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தற்குறிகள், தன்னை அறிவாளி என்று நினைத்து கொண்ட ஆணவ மலைகள், அதை இப்போதும் இதுக்கு மேலே எனக்கு வெறி வந்துடும், அதனால் வேண்டாம். அதனால் என்னாச்சு? அப்படி ஆகிப்போச்சு. உணவில் ஆகிப்போச்சா? 2வது மருத்துவம்னு எடுத்துக்க. மூலிகை மருத்துவம், நாட்டு மருத்துவம், சித்த வைத்தியம், உன்னுடைய பூசாரிகள் மந்திரிக்கிறது, உன்னுடைய பாரம்பரிய மருத்துவத்தெல்லாம் ஒதுக்கிட்டு வெறும் கெமிக்கல், நான் பயாலஜிக்கல். அடே, நீ உயிரோடு உள்ளவன், உனக்கு பசி எடுத்தால் பேப்பரை கொடுத்து உன்னை வாழ வைக்க முடியாது, பிளாஸ்டிக்கை தின்னுன்னு சொல்ல முடியாது. உயிருள்ள ஒரு பொருளை தான் கொடுக்கணும். அரிசி தான் உயிருள்ள பொருள், தாவரத்துலேருந்து வந்துச்சு. பழமாக உயிருள்ள பொருள், காய்கறியாக உயிருள்ள பொருள். எதுவாக இருந்தாலும் நீ மாமிசம் திங்கிறியா, அது உயிருள்ள பொருள். ஒரு உயிருள்ள பொருளைத்தான் உணவாக கொடுக்க முடியே தவிர, இந்த மண்ணை தின்னுக்க, இந்த சாக் பீஸை கடிச்சிக்க, இந்த பிளாஸ்டிக்கை தின்னுக்க, இந்த பேப்பரை தின்னுக்கன்னு ஒன்றை சொல்ல முடியாது. தின்னு வாழ முடியாது. உயிருள்ள மனிதர்களுக்கு, உயிர்களுக்கு உயிருள்ள ஒரு பொருள் தான் உணவாக இருக்க முடியும். அதே மாதிரி உயிருள்ள உனக்கு உயிருள்ள ஒரு பொருளிலிருந்து தான் மருந்து தயாரிக்க வேண்டும். எப்படிடா கெமிக்கலை கலந்து கிடக்கிற அந்த கேப்சூலும், இந்த மாத்திரையும், இந்த அதுலேருந்து தயாரித்த லிக்விட்லேருந்து போடுற இன்ஜெக்ஷனும் எப்படிடா உனக்கு மருந்தாக இருக்க முடியும்?
ஐக்கியூ வேலையே செய்யலையா? ஃபுல்லாக அவுட்டா? யோசிச்சு பாரு. உயிருள்ள மனிதர்களுக்கு உயிருள்ள விஷயத்தை தான் உணவாக கொடுக்கணும், உயிருள்ள விஷயத்தை தான் மருந்தாக கொடுக்கணும். அந்த உயிருள்ள விஷயம் மூலிகைகளில் இருக்குது, தாவரங்களில் இருக்குது. அதுலேருந்து மருந்து கொடுத்தா தான் உனக்கு சரியாக வரும். இன்றைக்கி அதை கொடுக்கவும் பயப்படுற. கபசுர குடிநீர், அது மஞ்சளை பயன்படுத்தணும், வெங்காயத்தை பயன்படுத்தணும், இஞ்சியை பயன்படுத்தணும், சுக்கை பயன்படுத்தணும், மிளகை பயன்படுத்தணும். இப்படிலாம் சொன்னால் ஏதோ இப்போதைக்கு பயன்படுத்திக்குவோம். ஆனால் மறுபடியும் இன்ஜெக்ஷன் போடுவோம், மறுபடியும் அதுக்கு ஒரு இம்யூனிட்டி கண்டுபிடிப்போம், அதுக்கு ஒரு வேக்சினேஷன் கண்டுபிடிப்போம். இப்படித்தான் நாயாக அலையிறே தவிர இந்த செயற்கை உதவாதுன்றதை அவன் உணராமல் செத்துக்கிட்டு இருக்கான். நீ உனக்கு உணரக்கூடிய வாய்ப்பு இருந்து நீ உணராமல் செத்துக்கிட்டு இருக்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இயற்கையை நம்பு, இயற்கை மருத்துவத்தை இன்றைக்கும் கார்ப்பரேட் மருத்துவமனைகளுக்கு கோடிக்கணக்கில் வங்கிகள் கடன் கொடுக்குது. ஆனால் எந்த இயற்கை மருத்துவ நிலையத்துக்கு ஒரு வங்கிகள் எப்படி வழங்கும்? யோசிச்சு பார்க்கணும். இந்த மோடிஜியோட ஒரு புத்திசாலித்தனமான கவர்மெண்ட் கூட இன்னும் இயற்கை மருத்துவ நிலையங்களுக்கு எந்த உதவியும் நீ செய்யலை. அவங்களே தங்கள் கையை ஊனி கரணம் பாய்ச்சிட்டு இருக்காங்க. எனக்கு நல்ல எல்லா இயற்கை மருத்துவ நிலையங்களையும் தொடர்பு உண்டு. வசதியானவங்க அதை டெடிக்கேட்டடாக செய்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இயற்கை மருத்துவம் படித்தவங்க ஒரு இயற்கை மருத்துவ நிலையம் வைக்கணும்னா அலோபதிக்கு எவ்வளவு நாள் நீ லோன் கொடுப்ப. ஆனால் ஒரு இயற்கை மருத்துவருக்கு நீ லோனே கொடுக்க மாட்ட. அப்படித்தான் மத்திய அரசு இருக்குது, மாநில அரசு இருக்குது. எச்சரிக்கிறேன், விளங்காதது, ஞாபகம் வச்சுக்கோ. மருத்துவத்தில் நீ செயற்கையை நம்புகிற, செயற்கைக்கு தான் ஆதரவு கொடுக்குற. உணவு விஷயத்தில் செயற்கையை நம்புகிற, செயற்கைக்கு தான் ஆதரவு கொடுக்குற. புரியுதுங்களா? மூணாவது, இப்போ இனவிருத்தின்னு எடுத்துக்கங்க. ஆதி காலத்தில் இனவிருத்தி எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, மாடுகள் ஆடுகள் மந்தையில் மேயும். அப்போ ஒரு பசுமாடு செனை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டால் அது வாயை திறந்து ஒரு மாதிரி கணைக்கும். உடனே பக்கத்தில் இருக்க காளை என்ன செய்ய, அதை விரட்டிட்டு போய் அதை ஏறின உடனே அது செனை பிடிச்சிடும். அவன் மாடு மேய்க்கிறவன் கவனிச்சிக்குவான். அவன் வீட்டில் சொல்லுவான், அங்கே பசுமாடு செனை பிடிச்சிருச்சுமா, நேற்று காலை ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லுவான். உடனே அது குட்டி போட்டுரும். இதுதான் ஆதியில் இயற்கையாக நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த மேய்க்கிறவனெல்லாம் குறைஞ்ச உடனே இந்த செனை பிடிக்கிறதுக்கு ஒரு ஏரியாவில் காளை மாடுகளை வச்சுக்கிட்டாங்க. இப்போ மாடு அந்த மாதிரி கத்திருச்சுன்னா அந்த பசுமாட்டை கொண்டு போய் அவங்ககிட்ட விடுவாங்க. அவன் என்ன செய்வான், அந்த காளை மாடு நல்லா காங்காயங்காலம் ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். இந்த காளையை அதுக்கு பக்கத்தில் விட்ட உடனே அது செனை பிடிக்க வச்சிடும் ஏறி. அப்படி ரெண்டாவது நடந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் இந்த அறிவியல் வளர்ந்தது பாருங்கள். வெட்டினரி சென்டர்ஸு வச்ச உடனே என்ன பண்ணால், இந்த சீக்கிரமாக நிறைய பால் கறக்கணுன்னா அந்த ஹைப்ரிட் மாடுகளை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவான் தெரியுமா, செனை பிடிக்கிறதுக்கு நீங்கள் மாட்டை கொண்டு போனீங்கன்னா ஒரு காளை மாட்டை காமிப்பான், முரட்டு மாட்டை. இந்த பசுமாடு என்ன நினச்சிக்கும், இந்த காளை மாடு நம்மகிட்ட ஏறி இனப்பெருக்கம் செய்ய உதவ போகுது நினைக்கும். ஆனால் அதை வச்சுருக்க மாட்டான். ஸ்பூனில் ஜெர்சி, அதாவது ஹைப்ரிடு பசுவோட விந்தை கையில் அது ஒரு ஸ்பூன் மாதிரி உள்ள வச்சுருப்பான், அவ்வளோ நீளத்தில். இந்த மாடு பேருக்கு தான் ஏறும் காலை வச்சு. ஏறின உடனேயே இந்த பசுமாடு என்ன நினைக்கும், சரி காளை மாடு ஏறுதுன்ட்டு தன்னுடைய அந்த ஜெல்லை கொட்டிடும், கரு கொட்டிடும். உடனே இந்த மாட்டை இழுத்துட்டு போயிடுவான். அது கொட்டின நேரத்தில் இந்த ஸ்பூனில் வச்சுருக்கான் பாருங்க ஹைப்ரிடு ஜெர்சி, அந்த விந்தை ஊற்றிடுவான். ஊற்றினோடனே அது கருப்பிடிச்சு ஜெர்சி குட்டி போடும். இப்படி தான் ஹைப்ரிடை ஆடுகளையும் மாடுகளையும் உற்பத்தி பண்ணி செயற்கை இனப்பெருக்கத்தை உருவாக்குனாங்க. சரி, ஏதோ ஆடு மாட்டில் தான் செய்கிறான்னா இப்போ மனுஷனுக்கே ஆரம்பிச்சிட்டான். இப்போல்லாம் நீ சந்தோஷமாக இருந்தாலும் குழந்தை பெற்றுக்க முடியாது. ஃபெர்டிலிட்டி சென்டர்னு வச்சுருக்கான். நீ போய் விந்தை கொடுக்கணும், அப்புறம் மனைவிக்கு அவன் அந்த விந்தை ஊற்றுவான். புரியுதுங்களா? உன் விந்தை ஊற்றுறானா இவன் விந்தை ஊற்றுறானான்னு தெரியாது. இங்கே ஜெர்சிக்கு ஊற்றுன மாதிரி ஊற்றுனாலும் ஆச்சரியப்பட்டதுக்கு இல்லை. இப்போ எல்லாம் ஊருக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர் கொண்டு இனிமேல் நீயே குழந்தை பெற்றுக்காத, உன் விந்தை கொடுத்துரு, நாங்கள் உனக்கு பெற வச்சு கொடுக்குறோன்ற நிலைமை வந்துகிட்ருக்கு. அதை விட நீ குழந்தை பெறாமலே இருந்துரு. இந்த கேவலம் வேண்டாம். அப்படி என்ன குழந்தை வேண்டி கிடக்கு? மாடு மாதிரி நீ
செனப்பிடிக்க வச்சு பொண்டாட்டிக்கு செனப்பிடிக்க வச்சு ஒரு குழந்தை வேணுமா உனக்கு அந்த சொத்தை காப்பாற்றணும், வம்சம் விருத்தி ஆகணும். இயற்கையை நம்பிட்டேன்னா நல்லா பிறந்துடும். ஆனால் நீங்கள் அது நம்புறாப்புல இல்லை. ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர்னு இப்போ ஊருக்கு தெருவுக்கு ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ கால்நடைகளும் செயற்கை இனவிருத்திக்கு ஆரம்பிச்சிருச்சு, மனிதர்களும் செயற்கை இனவிருத்தியை நோக்கி போயிட்டுருக்காங்க. உணவு முறையில் செயற்கை, வேளாண்மை முறையில் செயற்கை, பூரா ரசாயன உரம், ரசாயன மருந்து, ஹைப்ரிட் விதைகள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் அப்படியே கெடுத்துட்டீங்க. அப்போ உணவுலையும் செயற்கை, வேளாண்மை முறையிலையும் செயற்கை, மருத்துவத்திலையும் செயற்கை அறிவு, உற்பத்தியிலையும் அதாவது இனவிருத்தி செய்கிறதுலேயும் செயற்கை முறையை நீங்கள் பின்பற்றிட்டுருக்கீங்க. இந்த கலியுகத்தில் இந்த 4 உன்னை அழித்து விடும்னு சொல்கிறார் முருகப்பெருமான். இதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர் அதிபர் லீ குவாங் கூன்னு அந்த சிங்கப்பூரோட முன்னாள் அதிபர், அந்த சிங்கப்பூரை பிரமாதமாக உருவாக்கிய சிங்கப்பூரின் தந்தைன்னு சொல்லுவாங்க அவர் தான் சொன்னார், இயற்கை என்பதை 2 நாடு தான் பத்திரமா வச்சுருக்கு, அதில் ஒன்று இந்தியா, இன்னொன்று சீனா, மற்றவங்க எல்லாருமே செயற்கைக்கு மாறினவங்க தான், ஆபத்தானவர்கள் தான், இவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அதில் நம்ம இப்போ சிக்கிம் பூட்டானில் இயற்கை வேளாண்மை மட்டும்தான் வச்சுருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவேர்னஸ் வந்து இயற்கை வேளாண்மையை தனிப்பட்ட முறையில் வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாருடைய ஃபாலோயர்ஸ் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அங்கங்கே அரசாங்கத்துக்கு கொஞ்சம் அறிவு வேணும். வேளாண் துறைக்கு இந்த இயற்கை வேளாண்மையை தமிழ்நாடு பூரா இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாம் கூட குறைஞ்ச விளைஞ்சாலும் பரவாயில்ல, பழைய முறைப்படி இயற்கை வேளாண்மை தான் பண்ண வேண்டும் என்ற அறிவு தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு வர வேண்டும் என்றால் அப்படி அறிவுள்ள அரசாங்கத்தை நீ தேர்ந்தெடுக்கணும். நீ டாஸ்மாகில் தண்ணி அடிச்சுட்டு ஓட்டு போடுற தெருப்புரிக்கி உனக்கு ஒரு 500 1000 2000 காசு கொடுத்தா போதும், ஒரு பாட்டில் சாராயம் கொடுக்கணும், ஒரு பாக்கெட்டில் இசத்துப்புன பிரியாணி கொடுக்கணும், ஓட்டு போட்டுருவேன். அப்போ எங்கே உருப்பட போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் சொல்ல வேண்டிய எச்சரிக்கையை சொல்லி வைக்கிறேன். நல்ல முருகப்பெருமான் சொல்கிறார், இந்த செயற்கை அறிவு என்ற ஆபத்து உன் முன்னால் இருக்கிறது, இது உன்னை கலியுகத்தில் அழிக்கும் ஒரு பெரிய ஆயுதம். இன்னும் நல்லா கவனிச்சுங்க, இந்த கொரோனாவே ஒரு செயற்கை ஆயுதம்தான். புரியுதுங்களா? கண்ணுக்கு தெரியாத இந்த கிருமியே செயற்கையாக உருவாக்கப்பட்ட, எப்படி நீ குளோனிங்கில் ஒரு ஆட்டுக்குட்டியை செஞ்சு காமிச்சான் பாருங்க, ஆண் ஆடு பெண்ணாடு சேரவே இல்லை, இவனே பல்வேறு என்சைம்ஸை வச்சு விலங்குகளை வச்சு அந்த குளோனிங் ஃபார்ம் பண்ணான். விதவிதமான குளோனிங் ஃபார்ம் பண்ணி ஒரு டெஸ்ட் பண்ணிட்டான். எப்படி கண்ணுக்கு தெரிகிற விலங்கினங்களை இனப்பெருக்கம் செய்யாமல் இவங்களே உயிர்களை அந்த விந்து அணுக்களை வச்சு செயற்கை முறையில் உருவாக்கி ஆடு பன்னி இதெல்லாம் உருவாக்குற மாதிரி மனிதர்களையும் உருவாக்கும் காலம் வந்து கொண்டு இருக்கிறது. அது ஒன்று தான், நுண்கிருமியை அப்படி உருவாக்கி காமிச்சது தான் இந்த கொரோனா. இன்னும் நிறைய கைவசம் வச்சுருக்காங்க இந்த செயற்கை இது. அதனால் கலியுகம் எப்படி ஒன்று அழிக்குதுன்றதை புரிஞ்சுக்குங்க. இயற்கையை நம்பலை, ஆனால் என்ன தான் அவன் தயார் பண்ணாலும் நீ இயற்கையோடு வாழ்ந்தேன்னா ஒன்றா அந்த செயற்கை ஒன்றுமே பண்ணாது. அதைத்தான் திரும்ப பேர் இருக்காங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்ககிட்ட நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, டெய்லி எண்ணெய் குப்பிடிக்கிறீங்களா, சளியை எடுத்துறீங்களா, அடியில் மலைக்குடலை சுத்தம் பண்ணிடுறீங்களா, ஓகே, டெய்லி காலையில் பழம் மட்டும் சாப்பிட்றீங்களா, ஓகே, அசைவ உணவு விட்டீங்களா, ஓகே, தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறதுலாம் விட்டீங்களா, ஓகே, நீ கவலையே படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லு. அவங்களும் கவலை இல்லாமல் இருக்காங்க. யார் யாரெல்லாம் இந்த செயற்கையில் நீங்கள் மூழ்கி திளைச்சி கிடைக்கீங்களோ நீங்கள் தான் இதில் சிக்கிட்டு அழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. கவனகர் ஐயாவின் நெட்வொர்க்கை பெறவும், அதன் வழியே அப்பன் ஆதிசிவனின் நெட்வொர்க்கை பெறவும் உடனடியாக கவனகர் கர்ஜனை அபிஷியல் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.